வெல்கம் டு அவர் ஜேஎம்டி சமையல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையாக சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு. ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான தேங்காவை கட் பண்ணிவிட்டு தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடணும். போட்டு அதில் சீரகம், பெருஞ்சீரகம், பெப்பர் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி மசாலாவை தனியாக வச்சுக்கணும். வச்சுட்ட பிறகு சிக்கனை கழுவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, இது பிரியாணி இலை போட்டு அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி அதில் போடணும். போட்டுட்டு வதக்கணும். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும். வதக்கின பிறகு பொன்னிறமாக மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது சிம்மில் வைக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வதக்கிட்டே இருக்கும். அப்புறமா தக்காளி கட் பண்ணி அதில் போடணும். போட்ட பிறகு அதை நன்றாக வதக்கணும். வதக்கின பிறகு மஞ்சத்தூள், மறுபடியும் தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் வீட்டு மசாலா, மல்லித்தூள் போட்டு நன்றாக கலக்க வேண்டும். கலக்கிய பிறகு அது நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வரும்போது வந்த பிறகு சிக்கனை போட்டு நல்லா இது பண்ணணும். சிக்கனை அது கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை அதுக்குள்ளே கலந்து நல்லா கலக்கி விடணும். கலக்கின பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அது அப்புறம் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். கொதிச்சிட்ட பிறகு நல்லா சிக்கன் வெந்துடும். அந்த தேங்காய் மசாலோட அதை கலந்து வரும். வந்த பிறகு நல்லா ஒரு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் கொதித்த பிறகு கொத்தமல்லி கட் பண்ணி அந்த குழம்புல கட் பண்ணி போடணும். போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்ல சுவையான சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் அவர் சேனல்.